இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வெள்ளத்தை மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்கவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி விடு, ஏதாவது வந்துட்டு போட்டியில் குழப்பத்தில் அங்கிட்ட இங்கிட்ட ஏதாவது வச்சுருப்பாங்க, நீ வந்துட்டு அபிராமிகிட்ட கூட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க. அது எப்படி மாமா விட முடியும், இது போட்டி நடந்துட்டு இருக்க இடம், இதில் அவங்க ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் வந்துட்டு லேட் ஆக்கலாம், இல்லைனா பொங்கலில் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ, அப்படிலாம் என்ன இங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது, பேசாமல் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, மாமா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களாம் புத்தி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்க, தீபா வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீ, அதான் அப்பாவே வந்துட்டு சொல்லிட்டாங்கல்ல, ஏதோ கை தவறி எதேச்சியாக கூட அங்கிட்ட எங்கிட்ட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் கொடுங்க அப்படின்னு அபிராமி வாங்கி வச்சுட்டு பொங்கல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு பொங்கல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் படைக்கிறாங்க. படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு அடுத்த சீனில் டைனிங் டேபிளில் தான் பொங்கல் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. வச்சதும் கார்த்திக் வாப்பா நீ தான்ப்பா சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்க போகிறோம் யார் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா தான் அவங்க சைடு இருக்கிற அபிராமி பண்ண பொங்கல் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்ததும் கார்த்தி வந்துட்டு என்ன ரிசல்ட் சொல்ல போகிறேன், எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது நல்லா இருக்கா, உப்பு இருக்குமே, இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அந்த திக்க குழம்பிக்கிட்டு இருக்க. அந்த சைடு தீபா பொங்கலை சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருப்பா நீ எனக்காகலாம் சொல்ல வேணாம், அவங்க தான் கையில் இடித்த அரிசி மண்பானையில் செஞ்சது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே, நீ எனக்காண்டியில் இப்படி பார்த்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு எந்த டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, ரெண்டுமே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது வந்துட்டு சரி கொடுப்பா நான் சாப்பிட்டு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட்டு பார்க்குறாங்க. தீபாவோட பொங்கல் சாப்பிட்டு பார்க்குறாங்க. பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியோட பொங்கல் எடுத்து சாப்பிட கார்த்தி வந்துட்டு பின்னாடி கூடி கையை தட்டி விடுறாங்க அவங்க அப்பாவுக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. என்ன இது, எல்லாருமே சேர்ந்துட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. சரி எல்லோரும் கொடுங்க அப்படின்னோடனே எல்லாருமே பொங்கல் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அபிராமியோட பொங்கலை அதில் பார்த்தா உப்பாக இருக்குது. அவங்க மகன்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வேலை பார்ப்பாங்களா அவங்க மட்டும் பொங்கலில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அபிராமிக்கு வந்துட்டு குழப்பமாக இருக்கு, என்னது உப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதானே பார்த்தேன், உங்க கூட இருக்கவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியாளுங்க தானே உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு சரி தீபா வச்ச பொங்கலை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்க, தீபா வச்ச பொங்கல் சூப்பராக இருக்குது, அப்பாடா இதுதான் பிரபாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. கார்த்தி நீ வந்துட்டு தீபா தான் ஜெயிச்சேன்னு சொல்லிடலாம், எனக்காண்டிலாம் நீ இப்படி பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது இதில் உப்பு கூடிருச்சு, அதை கம்பேர் பண்ணும்போது அந்த பொங்கல் நல்லா தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியோட அப்பா மனசில் நினைக்காங்க, ஆமாம் விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில் தான் நிற்கப்பாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு மைண்ட் வைஸில். எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ஸ்லேயே கார்த்தியோட அப்பா வந்துட்டு செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு, செம்ம ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அத்தை இங்கே பாருங்க அத்தை, எனக்கு என்னமோ இது யாரோ வேணும்னே பண்ணமா இருக்குது, நீங்கள் உப்பெல்லாம் இப்படி போடவே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை விடு ஐஸ்வர்யா நான் தான் ஏதாவது தெரியாமல் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, அத்தை நீங்கள் சும்மா இருங்க அத்தை, நீங்கள் இப்படி இருக்கவும் தான் உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இருக்கவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, நீ தான் பண்ணியிருப்பையா இருக்கும், நாங்கள் இங்கேயே வந்துட்டோமே அடுப்பு பக்கத்தில் வந்துட்டு தீபாவும் அடுப்பு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தா, நீ தான் வந்துட்டு ஏதாவது இப்படி மாட்டி வச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, இது நல்லா இருக்க எங்கள் டீம் தோக்கணும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, நீ வந்துட்டு தீபாவை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. தீபா சொல்கிறாங்க, அத்தை சத்தியமாக நான் இப்படி இந்த காரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அண்ணி இப்படிலாம் பேசாதீங்க, தீபாக்கு இந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு அபிராமி சொல்றாங்க, ஐஸ்வர்யா சும்மா இரு, தீபா இப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிடு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை உங்களுக்கு தெரியாத அத்தை, போட்டியில் ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, இவங்களை பற்றி எல்லாம் நீங்கள் தெரியாமல் இருக்காங்க, அவள் அப்படிப்பட்ட ஆளு தான், இவளை பற்றி யாரும் தெரியாமல் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அருண் சொல்றாரு, இங்கே பாரு எதுவும் தெரியாமல் பேசாத ஐஸ்வர்யா, அமைதியாயிரு, நீ ஏன் ஒரு யூகத்தில் பேசாத அப்படின்னு சொல்ல, யூகத்துலலாம் இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க உப்பு வந்துச்சு, என்னோட கேள்விக்குறி இதுதான் அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்றாங்க, நீ இப்படி கேட்கறத பார்த்தா எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா என் மேலே சந்தேகப்படுங்க, நல்லது சொல்ல வந்து என்னையே சந்தேகப்படுங்க சே அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அமைதியாடுறாங்க. அப்பா வச்ச பொங்கலே எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு வெளியில போய் நின்றுக்கிட்டு இருக்க அபிராமி கிட்ட தீபா வர்றாங்க. அத்தை அத்தனை பேர் முன்னாடி என்னை விட்டுக்கோட குழம்பு பேசுனீங்கல்ல, அதுக்காண்டி தான் இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. சே உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நான் என் பையனுக்காண்டி தான் அப்படி பேசினேன், பார்த்தேல எப்பயுமே நீதி நேர்மைன்னு இருக்கிறவன் அம்மானு வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் தடுமாறினால ஏன் அந்த இடத்துல நீ தான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியல, அம்மாவை தாண்டி சொல்ல முடியல, புரியுதா இப்போ அவனை பற்றி, இப்போயாவது அம்மாவுக்கு இருக்கிற பவரை நீ தெரிஞ்சுக்கோ, ஏதோ அவனுக்காண்டி தான் இந்த வீட்டில் உன்னை போனால் போதே நீ இருக்க வச்சிருக்க, ஒழுங்க வாயை மூடிட்டு ஒரு மூலையில் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இரு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ உன்னை வெளியில் ஏற்றுற மாதிரி என்னை வெளிப்படையாக எந்த காரியத்தை பண்ண வச்சிடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ இந்த வீட்டு கொத்து சாவி எடுக்க வந்தேல அப்பயே நீ யார் எப்பேற்பட்டவன் என்னெல்லாம் செய்ய நீ தயங்குவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ அத்தை நீங்களும் இதை சந்தேகப்படுறீங்களா அத்தை இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ அதை பண்ணையே பண்ணல, எனக்கு அது தேவை கிடையாது,
கிடையாது, ஏன் முன்னாடி வராது, அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதையாக கிடக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு மூலையில் இருந்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சோகமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இங்கேருந்து முதல்ல அப்படின்னு சொல்ல தீபா விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. அபிராமி மட்டும் நின்றுட்டே இருக்காங்க அதே இடத்துல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.